யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள வந்தப்பறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனும் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஓவராலா நல்லா இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணேன். நான் கத்துட்டே இருந்தேன். என்னோட வாய்ஸ் பார்த்தியா உங்களுக்கு புரியும். அந்த கடைசியில அவங்களுக்கு ஹைலைட்டா ஒரு சீன் வந்து சூப்பரா இருந்தது. பிரதீப் ரங்கநாதனால ஒரு ஃபன்னு காமெடி தான். அதே மாதிரி அது இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன், லவ் எல்லாமே இருந்துச்சு. சீமான் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாரு. சொல்ல போனால் அப்பா கட்டு சூப்பராக பண்ணிடுறாரு. என்னோட கருத்து வந்து சூப்பராக பண்ணிடுறாரு. அனிருத் மியூசிக் சொல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். இப்போ மொபைல் யூஸ் படம் சூப்பரா இருந்துச்சு. மூவி வந்து ஒரு 2 ஹார்ஸ்மே லேக் இல்லாம இருந்துச்சு. எப்பயுமே பிரதீப் ரங்கநாதோட மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபன்னு காமெடி. அனிருத்தோட மியூசிக்கும் செம்மையா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ், நியூ கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், அப்புறம் சீமான் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வச்சிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள வந்தப்பறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாங் அனிருத்தோட சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து அந்த படத்துல இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு மாதிரி பிஜிஎம் எல்லா சீன்ஸுக்கும் வந்து செம்மையா செட் ஆகி நல்லா இருக்கு. இல்ல, நான் லேக்லாம் இல்ல. எப்பயும் போல ஜாலியா ஃபன்னா நல்லா தான் போகுது. ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதன்னா அந்த ஒரு ஃபன்னு, அந்த எக்ஸ்பிரஷன், காமெடி அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கு. பட் கதை வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பிரதீப் ரங்கநாதனால ஒரு ஃபன்னு காமெடி தான். அதே மாதிரி அது இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன், லவ் எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்ஃபில்டா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ப்ரோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு ப்ரோ, லவர்ஸ்னா லவர்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸு வந்து லவர்ஸாக மாற முடியாது. ஃப்ரெண்ட்ஸு தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அதேமாரி போகிற ஜென்ரேஷனுக்குலாம் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஃபோன் எப்படி பண்ணாதீங்க, நம்ம ஃபீலிங்ஸை பற்றி நம்ம எப்படி பண்ணணுமோ ஃபீலிங்ஸை பற்றி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ப்ரோ. சீமான் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார். சொல்ல போனால் அப்பா கட்டு சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ. என்னோட கருத்து வந்து சூப்பராக பண்ணிடுறாரு. அப்பா கட்டு நல்லா பண்ணிடுறாரு. புரியல, அவர் சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ படம். அவரு சொல்லப்போனால் அவர் எல்லாமே கண்டென்ட்டாக சூப்பராக சொல்லிக்கிறாங்க. பேசுனா சமையல் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ படம். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ணி பேசினா, நம்ம ஒருத்தவங்க பிடிச்சதுதான் நம்ம இப்போ பேசணும். இப்படி ஃபோனில் கண்டென்ட் பண்ணி ஃபோனில் சொல்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படின்னா இப்போ நம்ம பிடிச்சதான் நம்ம போய் டேரெக்டாக பேசுகிறோம், மனசு விட்டு பேசுனா நமக்கு அந்த விஷயம் முடிய போகுது. அவ்வளோ அதை எப்படி சொல்லிடுறாங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. எப்படின்னா இப்போ லவ்வர்ஸ்னால் லவ்வர்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ லவ்வர்ஸை ஃப்ரெண்ட்ஷிப் அதை மாற்ற முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படி சொல்லி பத்ததே தெளிவாக சொல்லிடுறாங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. சத்தியமாக நல்லா அடிக்கும் ப்ரோ படம். நல்லா இருக்குண்ணா. லைக் சூப்பர் ஹிட் மூவி. எப்படின்னா லைக் ஒரு வேர்டு செம்ம இருந்துச்சு. லைக் டச் ஆயிடுச்சுண்ணா. ஒரு எமோஷனு எல்லாமே ஃப்யூச்சரில் எப்படி இருக்கோ ப்ரெசென்ட்டில் தான் காட்டுனாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்பி தான் இருக்கணும். அவள் தான். புரியலண்ணா. எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவல் ட்ரைலர் பார்த்தோன்னே ரொம்ப ஃபைட்டிங் தான் இருக்கும்னு நான் தோணுது. பட் இங்கே பார்த்தோன்னே நான் 10 வாட்டி பார்க்க போகிறேன். ஆமாம், நான் இப்போதான் உங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மூவி ஸ்க்ரீன் மேலே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. புரியலண்ணா. செம்ம என்ஜாய் பண்ணேண்ணா. நான் கத்துட்டே இருந்தேன். என்னோட வாய்ஸ் பார்த்தியா உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு படம். ஓவராலா நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ஓவர் கண்டென்ட் இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. சாங் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபன்னா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபன்னா. ஆமா, நல்லா இருந்துச்சு. அவருக்கும் நிறைய பீப்புள்ஸ் வந்து கைத்தட்டி நல்லா பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. ஆனா படம் ஆக்சுவலா நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் சூப்பரா. அவங்க எப்பவுமே என்ன ட்ரெண்ட் எடுத்தாலும் என்ன ஸ்டைல் போட்டாலும் சூட் ஆகுது அவங்களுக்கு. அதான் படம் லைக் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா ரொம்ப இதா இருக்கும் நினைச்சேன். ஆனா கான்செப்ட் வியர்டா இருந்தாலும் நல்லா இருக்கு படம். ஆமா, அந்த கடைசியில அவங்களுக்கு ஹைலைட்டா ஒரு சீன் வந்து சூப்பரா இருந்தது. எஸ்ஜே சூர்யா அப்ப நடிச்சாலும் நல்லா இருக்கும். நல்லா 2 காம்போ நல்லா தான் இருந்தது. சாங் எனக்கு லிரிக்ஸ் அவ்வளவு பிடிக்கல. ஆனா லைக் டியூன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்ல படம். சூப்பரான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்ல படம் தான் ப்ரோ. பெரிய வயசானவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஜென்சி கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விஷுவலா நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. டைலாகும் சூப்பரா இருக்கு. எல்லாமே
பிரதீப் ரங்கநாதன் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக இருக்கு. அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எது சொல்ல முடியாது. அவர் அரசியலாம் விட்டு வந்து இதுக்கு டைம் சொல்லியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் கேரக்டர். எதுவுமே லேக் இல்லை, ஜாலியாக போகுது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அனிருத் மியூசிக்கு சொல்ல சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் லவ்வர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, வந்து பார்க்கலாம். லவ்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அட்வான்ஸ் உலகத்தில் இல்லாமல் இப்போ இருக்க ரியல் வாழ்க்கை ஒரு ஃபோன்லேயே நம்ம எல்லாருக்கும் சேட் பண்ணி லவ் பண்ணி வாழ்கிறத விட நேரில் நம்ம ஒரு மனசை புரிஞ்சுக்கின்னு வாழ்கிறது அது எப்படி இருக்குது, அந்த வாழ்க்கையை ஒரு காமிச்சிருக்காரு படத்தில். சீமான் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஓட்டுக்காக நடிச்சிருக்காரான்னு தெரியல, இதிலே ஓட்டு வாங்கிட்டு வர போல அவர் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இது பிரதீப் நாகராஜன் படமாக தான் இருக்குது. அவர் நடிச்ச 2 படம் 3 படமும் ஹிட்டு. இதுவும் ஹிட் ஆகும், எல்லாமே ஹிட்டு தான் அவருக்கு. அவர் ஃபோன் மேட்டரில் ப்ரோ. அப்போ அவர் பண்ணுற ஆக்டிங்கு, அவர் சொல்ல வராரு பார்த்தீங்களா, அதுதான் கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டை சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் படத்தை மதிக்கும். இந்த ஃபோன் இதெல்லாம் இல்லை, அவர் பேசுகிறாரு அந்த விதம் நல்லா இருக்குது. ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்குது. படம் நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேவையான ஒரு படமாக தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிஆர் ஆக்டிங்கு, சீமானு எல்லாம் தெரிக்க விட்டாங்க. அந்த அவரோட அப்பா வர்றாரு, அவர் நல்லா நடிச்சிருந்தாருங்க. செம்மையாக இருந்தது. நல்லா சிரிச்சுட்டே இருந்தேன். நான் அதிகமாக சிரிச்சுட்டு இருந்தேன். நல்லா ஃபன்னு, குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். இப்போது மொபைல் யூசேஜ் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இது பண்ணாமல் எல்லாரையும் கடிக்காமல் ஒரு ஃபன் வேலை சொல்லியிருக்காங்க. பயங்கரம். கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவல் ஹிட்டு தான். அதோட எல்லாரோட சேர்ந்து பார்த்தோம். ரொம்ப ஹாப்பி. படம் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல். அவர் வந்து அதுக்கு எமோஷன் அவங்கள சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பர். தேங்க்யூ. அனிருத் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அவரை பற்றி கொஸ்டினே பண்ண முடியாது. எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவார். இதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு.